நம்முடைய உணவில் காரமும் வாசனையும் மிகவும் முக்கியமாகும். அது இருந்தால்தான் நாம் அதை மிகவும் ருசித்து சாப்பிடுவோம். அந்த வகையிலே கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரியிலிருந்து KKM CH1 என்ற புதிய சில்லி, அதாவது மிளகாயை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இந்த மிளகாயின் சிறப்பு, இது நல்ல சிவப்பு நிறம் கொண்டது. வத்தலிலே சுருக்கம் கிடையாது. அதனால் சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். இதை நாம் ஜூன், ஜூலை, மறுபடியும் செப்டம்பர் பட்டங்களில் நாம் பயிரிடலாம். குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு விருதுநகர், திருநெல்வேலி, கோவில்பட்டி பகுதிகள், இங்கெல்லாம் இது சிறப்பாக வளரும். இது விளைச்சல் கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு 3.75 டன்கள் கிடைக்கும். இது குட்டையாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். இந்த ரகம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சந்தையிலே நல்ல வாய்ப்புள்ளது. இது K மற்றும் PKM ரகங்களை விட 30% கூடுதல் மகசூல் கிடைக்கின்றது. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த ஓலியோரெசின் 13% மேலேயும், நான் ஏற்கனவே சொன்னது போல் காரத்தன்மை மிகுந்ததும் உள்ளதாக இருக்கின்றது. இதனுடைய வயது 6 மாதத்திற்கும் சற்று கூடுதலாகும். எனவே இதை ஒரு பணப்பயிராக நீங்கள் நல்ல முறையிலே பயிர் செய்யலாம். எனவே இந்த புதிய ரகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சமீபத்திலே இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் வியாபார ரீதியாக வாசனை பொருள்களுக்கு நல்ல தேவை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையிலே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஊட்டியில் உள்ள ஆராய்ச்சி, அதாவது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் TV1 என்ற டைம் வெரைட்டி நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இது ஒரு பெரனியல் கிராப் மாதிரி 4 ஆண்டுகள் வரை நாம் பயிர் செய்யலாம். இதிலிருந்து 11.5 அளவுக்கு பச்சை இலைகள் விளைச்சலாக கிடைக்கும். இது நம்முடைய உணவிற்கு நல்ல வாசனை பொருளாக அமையும். இதோடு இது வேர்முடிச்சு நூற்புழு, வேரழுகல் நோய், வெள்ளை ஈ போன்றவைகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு தன்மை உள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 2500 மீட்டர் உயரத்திலே மிகவும் நன்றாக வளரும். அதிலிருந்து தான் அந்த நல்ல வாசனை கிடைக்கும். இதை எளிதாக நாம் சந்தைப்படுத்த முடியும். குறிப்பாக டீ பயிர் செய்யும் விவசாயிகள் அவர்கள் டீயை அளிக்கும் பொழுதோ இல்லை டீ இல்லாத இடங்களிலோ இந்த பயிரை பயிர் செய்தால் மிகவும் லாபகரமாக இருக்கும். இதில் சில நோய் பூச்சிகள் தாக்கினாலும் அது பெரிய அளவு ஒன்றும் செய்யாது. பொதுவாகவே எதிர்ப்பு சக்தி உடையது. எனவே இந்த வர்த்தக பயிரை நீங்கள் பயிரிட்டு பலனடைய வேண்டும்.